இப்போ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் கொஞ்சம் முக்கியமான இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் வேறுங்க. ஏன் இந்த டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெற்றி பெற்றவர் எத்தனை சதவிகிதத்தில் வெற்றி பெற்றார் அப்படின்ற டாப்பிக்கில் கேட்பான். இல்லைன்னா தோல்வி அடைந்தவர் எத்தனை சதவிகிதத்தில் தோல்வி அடைந்தார் அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்படி இல்லைன்னா செல்லத்தக்க வாக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பான். இன்னொன்று செல்லாத வாக்கு, ரைட்டுங்களா? ஸோ இப்படி கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் எத்தனை சதவீதத்தில் தோல்வி அடைந்தார் அப்படின்ற மாதிரி கேட்பான். ஸோ இந்த மாடலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு தேர்தலில் இரு வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர், ரைட்டுங்களா? வெற்றி பெற்றவர் 60% வாக்குகளை பெற்று 1200 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார், ரைட்டுங்களா? பதிவான மொத்த வாக்குகள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி என்டிபிசி 2021 கேட்டிருக்காங்க. இப்போ வெற்றி பெற்றவர் எவ்வளவு பர்சன்டேஜ் வாக்கு பெற்றிருக்காரு? 60% வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு பெற்றிருக்கு இவர் வெற்றி பெற்றவர். அப்போ தோல்வி அடைந்தவர் 40% வந்து பார்த்தீங்கன்னா வாக்குகளை பெற்றிருப்பாங்க. இப்போ வெற்றி பெற்றவர் 1200 வாக்குகள் வித்தியாசம்னா என்னன்னா கழிக்கணுங்க. அப்போ இந்த 60க்கும் 40க்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னங்க? 20, ரைட்டுங்களா? இந்த 20% தான் அந்த 1200, ஏன்னா வித்தியாசம் இல்லையா? அப்போ 20% வந்து பாத்தீங்கன்னா 1200 வாக்குகள். கேள்வி என்ன கேட்டிருக்கான்? பதிவான மொத்த வாக்குகள் எத்தனை அப்படின்னு சொல்றான். மொத்த வாக்குகள்ன்றது 100%, ரைட்டுங்களா? ஒரு 20 20 20 100, இந்த 5 இந்த 12 கூட பாருங்க, 12 5 60. ஸோ மொத்த வாக்குகள் 6000. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு தேர்தலில் ஒரு வேட்பாளர் 40% வாக்குகளை பெற்று மற்றொரு வேட்பாளரிடம் 240 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தார் எனில் மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2022 கேட்டிருக்கான். இப்போ இவர் எத்தனை சதவீதம் வாக்குகளை பெற்றிருக்கிறாரு? 40, ரைட்டுங்களா? அப்போ மற்றொருவர் 60% வாக்குகளை பெற்றிருப்பார். இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் நாங்க 20%. இந்த 20% தான் அந்த 240 வாக்குகள் அப்படின்றது, ரைட்டுங்களா? 20% வந்து பாத்தீங்கன்னா 240 வாக்குகள் எனில் 100% என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம், ரைட்டுங்களா? இந்த ஜீரோ கேன்சல் பண்றேன். 1 2 12 2 24, இந்த 0 10 எத்தனை பேருக்குன்னா 1200 வரும். ஸோ 1200 வாக்குகள் தான் மொத்த வாக்குகள். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு தேர்தலில் 10% வாக்காளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாக்களிக்கவில்லை. போட்டியிட்ட இரு வேட்பாளர்களில் வெற்றி பெற்றவர் பதிவான வாக்குகளில் 54% பெற்று 1440 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார் எனில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்கான். எஸ்எஸ்சி சிஜிஎல் 2023 கேட்டிருக்கான். இப்போ பாருங்க, 54% வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தோல்வி அடைந்தவர் எத்தனை சதவீதம் வாக்குகளை பெற்றிருப்பாரு? ரைட்டுங்களா? 46% பெற்றிருப்பார். இவங்க 2 பேருக்கு இடையே உள்ள வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா 8%. இந்த 8% தான் வந்து பார்த்தீங்கன்னா 1440, ரைட்டுங்களா? அப்போ மொத்த வாக்குகள்ன்றது 100%, ரைட்டா? 8 அடிங்க பாருங்க. 1 8 8 8 64 0. இந்த 100ஆல பெருகும் போது எனக்கு 18000 வாக்குகள் வந்து கிடைச்சிருக்கும். இது 90% வாக்குகளுக்கு ஈக்குவல். எப்படின்னா 10% வந்து பார்த்தீங்கன்னா செல்லாது, ரைட்டுங்களா? பதிவான வாக்குகள்ல 10% செல்லாதுன்னு சொல்லியிருக்கான். அப்போ பதிவான மொத்த வாக்குகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா 100% என்னன்னு கேட்குறான். 90% வந்து பார்த்தீங்கன்னா 18000. இப்போ ஒரு 0 கேன்சல் பண்ணுறேன். 199 29 18, ரைட்டுங்களா? அப்போ 200 இன்ட்டு இந்த 100ஆல நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், 100. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மொத்த வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா 20000 வாக்குகள். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இரு வேட்பாளர்கள் போட்டியிட்ட ஒரு தேர்தலில் 8% வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா செல்லாதவை, இன்வேலிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். வெற்றி பெற்றவர் செல்லுபடியாகும் வாக்குகளில் 60% பெற்று 5520 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார் எனில் மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிஹெச்எஸ்எல் 2022 கேட்டிருக்கான். இப்போ 100% வாக்குகள்ல 8% வந்து பாத்தீங்கன்னா செல்லாதுன்னு சொல்லிட்டான். அப்ப செல்ல தகுந்த வாக்குகள் 92% தான், ரைட்டுங்களா? இவர் வாங்கியிருக்கிற எத்தனை பர்சன்டேஜ் வாக்குகள் வாங்கியிருக்காருன்னா 60% வாங்கியிருக்காரு. அப்போ தோல்வி அடைஞ்சவர் 40% வாங்கியிருப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் 20%. அந்த 20% தான் வாக்கு வித்தியாசம், ரைட்டுங்களா? 20% வந்து பாத்தீங்கன்னா 5520. அப்போ 100%, அதாவது செல்லத்தக்க வாக்குகள் 100% எத்தனை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 20 20 20 வந்து பாத்தீங்கன்னா 100, ரைட்டுங்களா? 5 எத்துமே இங்க பெருக்குங்க. 0 2 5 10க்கு 0 மிச்சம் 1, 5 25 1 26க்கு 6 மிச்சம் 2, 5 25 2 27, 27600 வாக்குகள் செல்லத்தக்க வாக்குகள்.
செல்லத்தக்க வாக்குகள் மொத்தம் எத்தனை சதவீதம்? 92%. ரைட்டுங்களா? 92% வந்து பார்த்தீங்கன்னா 27,600. மொத்த வாக்குகள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 100%. ரைட்டுங்களா? 100% என்னன்னு சொல்லி கேட்குறான். 92 276னா 3 டைம்ஸ் வரும். அப்போ மேலே வந்து ஒரு 300 இருக்கு. அந்த 300 கூட நீங்க இந்த 100 மல்டிப்ளை பண்ணுங்க. 100 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 30,000 கிடைக்கும். ஸோ மொத்த வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா 30,000. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றவர் 58% வாக்குகளை பெற்றார். அவர் தனது எதிரியை விட, எதிரினா ஆப்போசிட் வேட்பாளர், அவரை விட 4032 வாக்குகள் அதிகம் பெற்று வென்றார் எனில், அவங்க 2 பேருக்கான வாக்கு வித்தியாசம் டிஃபரன்ஸ் சொல்றான். தோல்வி உற்றவர் பெற்ற வாக்குகள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி குரூப் டி 2022ல கேட்டிருக்கான். இப்ப பாருங்க, வெற்றி பெற்றவர் 58% அப்படின்னா தோல்வி அடைந்தவர் எத்தனை சதவீதம் இருக்கும்? 100ல ரிமைனிங் 42%. இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா, இது 2 கழிச்சு பாத்தீங்கன்னா 16%. ரைட்டுங்களா? அந்த 16% அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா 4032. இப்போ 16%ன்றது 4032 அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா கேள்வி என்ன? தோற்றவர் எத்தனை சதவீதம் பெற்றாருன்னா, தோற்றவர் எத்தனை சதவீதம் பெற்றாரு? 42%. அப்போ 42%ன்றது என்ன அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா கேள்வி. இப்போ 16 நீங்க 4032 அடிக்கிறேன் 16 வச்சு. ரைட்டுங்களா? இதை 16ல அடிக்கலாம், 2ல அடிக்கலாம், 8ல அடிக்கலாம், 4ல அடிக்கலாம். உங்களுக்கு எந்த டேபிள் தெரியுதோ அந்த டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடிச்சுங்க. நான் ஆல்ரெடி இங்க அடிச்சு பார்த்துட்டேன். அடிச்சு பார்த்ததுக்கு எனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 252 கிடைச்சிச்சு. ரைட்டுங்களா? இப்போ இந்த 42 எடுத்துன்னு போயிட்டு 252 கூட நான் மல்டிப்ளை பண்ண போறேன். ரைட்டுங்களா? ஸோ 252 இன்ட்டு 42. ஆக்சுவலி இதுவும் நான் சால்வ் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10,584 கிடைச்சிச்சு. நீங்க இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணணும் எந்த அவசியமும் கிடையாது. நீங்க யூனிட் டிஜிட் மட்டும் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 2 இன்ட்டு 2 நமக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். அப்போ 4ல முடியுது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 3 வேட்பாளர்கள் போட்டியிட்ட ஒரு தேர்தலில் முதல் வேட்பாளர் 40% வாக்குகளை வாங்கியிருக்காங்க. ரைட்டுங்களா? இரண்டாவது வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா 36% வந்து வாங்கியிருக்காங்க. அப்போ மூன்றாவது வேட்பாளர் எவ்வளோ வாங்கியிருப்பாரு? 40, 36, 76. அப்போ 24% வந்து பார்த்தீங்கன்னா வாக்குகளை வாங்கியிருப்பாங்க. மொத்த வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 எனில் மூன்றாவது வேட்பாளர் பெற்ற வாக்குகள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு SSCMTS 2021 வந்து கேட்டிருக்கான். இப்போ 100% அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மொத்த வாக்குகள்ன்றது 100%. அதுதான் அந்த 25,000. ரைட்டுங்களா? அப்போ மூன்றாவது வேட்பாளர் மட்டும் 24% வாங்கியிருப்பார். இப்போ 24% என்பது என்ன அப்படின்றது தான் கேள்வி. நான் இந்த 00க்கு இந்த 00 கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ இந்த 24 எடுத்து போயிட்டு இது கூட பெருக்கிறேன். 250 இன்ட்டு 24. ரைட்டுங்களா? இப்போ நீங்க யூனிட் டிஜிட் வச்சே கண்டுபிடிக்கலாம். 4 இன்ட்டு 0 0. அப்போ அந்த ABCDன்ற ஆப்ஷன்ல 0ல முடியுது தான் ஆன்சர். ஸோ நான் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி ஒன்றா காட்டுறேன். நீங்க இப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா உங்களுக்கு நேரம் வந்து பத்தாது. 0 5 0 மிச்சம் 2 2 8 8 2 10 2 அடிச்சா 2 280 500. ரைட்டுங்களா? இப்போ ஆட் பண்ணி பாருங்க. 0 0 0 6. ரைட்டுங்களா? 6000. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்தலில் 20% வாக்குகள் செல்லாதவை. ரைட்டுங்களா? வெற்றி பெற்றவர் செல்லுபடியாகும் வாக்குகளில், அப்போ செல்லுபடியாகும் வாக்குகள்னா அந்த தேர்தலில் 80% தான். அதுல 70% வாக்குகளை பெற்று 2880 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார் எனில் பதிவான மொத்த வாக்குகள் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு JE 2021 RRBல கேட்டிருக்கான். இப்போ வெற்றி பெற்றவர் 70% வாக்குகளை பெற்றார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா தோல்வி அடைந்தவர் 30% வாக்குகளை பெற்றிருப்பார். ஏன்னா இது ரெண்டும் சேர்த்து தான் 100% வருது. இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்ன? 40%. ரைட்டுங்களா? அந்த 40% தான் 2880. அப்போ செல்லுபடியாகும் 100% வாக்குகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை அடிங்க. 0க்கு 0 கேன்சல் பண்றேன். 1 நாள் 4 7 நாள் 28 2 நாள் 8. ரைட்டுங்களா? இது இந்த 172 கூட மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 7200 கிடைக்கும். ஆக்சுவலி இந்த 7200ன்றது 80% ஈக்குவல். ஏன்னா செல்லுபடியாகும் வாக்குகள் தான் இது. 80% 7200னா அப்போ 100%ன்றது எவ்வளவு? மொத்த வாக்குகள் என்பது எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். 1 8 8 9 8 72. மேலே எனக்கு 90 இருக்கு. ரைட்டுங்களா? 90 இந்த 100 மல்டிப்ளை பண்ண போறேன்.
இன்ட்டு 100 என்ன கிடைக்குங்க? மொத்த வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா 9000 வாக்குகள் எனக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு தேர்தலில் ஒரு வேட்பாளர் 35% வாக்குகளை பெற்று 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் எனில் வெற்றி பெற்றவர் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு RRB NTPC 2021 கேட்டிருக்கான். இப்போ தோல்வி அடைந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா 35% வாக்குகளை பெற்றிருக்காரு. அப்போ வெற்றி அடைந்தவர் ரிமைனிங் இருக்கிற 65% வாக்குகளை பெற்றிருப்பார். இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம்னா ஒன்றும் இல்லைங்க, கழிக்கணுங்க. கழிச்சா என்ன கிடைக்கும்? எனக்கு 30% கிடைக்கும். அந்த 30% டிஃபரன்ஸ் தான் இவர் இங்க கொடுத்துருக்கிற அந்த 15,000 வாக்குகள். ரைட்டுங்களா? அப்போ வெற்றி பெற்றவர் எத்தனை சதவீதம் வாங்கியிருக்காரு? 65%. அப்போ 65% என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்கான். இது ஒரு 30, இது 5 30. ரைட்டுங்களா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 65 எத்தனை 500 கூட இன்ட்டு 500. இது யூனிட் டிஜிட் வச்சும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட்ல 2 0 வரப்போகுது. 5 25னா 5ல் முடிய போகுது. லாஸ்ட்ல எனக்கு 500ல் முடிய போகுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்சராக வரும். நீங்கள் ஒன்றா சால்வ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இரு வேட்பாளர்கள் போட்டியிட்ட தேர்தலில் வெற்றி பெற்றவர் 52%. ரைட்டுங்களா? வெற்றி பெற்றவர் 52% வாங்கியிருக்காரு. அப்படின்னா தோத்தவர் எத்தனை பர்சன்டேஜ் வாங்கியிருப்பாரு? 48% வாங்கியிருப்பாங்க. இவங்க ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் கழிச்சு பார்த்தோம்னா மிச்சம் ரிமைனிங் 4% டிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்த லைன் பாருங்க. வாக்குகள் பெற்று 96 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். இந்த 4%ன்றது தான் அந்த 96 வாக்குகள். ரைட்டுங்களா? எனில் மொத்த வாக்குகள், அதாவது மொத்த வாக்குகள்னா 100% என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். SSC CHSL 2023 கேட்டிருக்கான். அடிங்க. ஒரு நாள் 4, 2 நாங்க 8, நாங்க 16. 100 எத்துமை இந்த 24 கூட மல்டிப்ளை பண்ணுங்க. 24 இன்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2400. இதுதான் மொத்த வாக்குகள். Indus Classes